வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மே மாதம் 14ஆம் தேதி 2025 நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சிக்குரிய பலாபலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமக. ஓம் காகபுதண்ட சித்தரே போற்றி போற்றி. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குல தெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சியிலே அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து குரு பெயர்ச்சிக்குரிய பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம். இலவசமாக பதிவு செய்து கொள்ளலாம். அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளத்தில் உங்களுக்கான வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் பதிவு செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவக்கோள்களுக்குரிய எந்திரங்கள், ரத்தினங்கள், மாலைகள் மற்றும் கருங்காலி மாலை, ஸ்படிக மாலை, ருத்ராட்ச மாலை இவைகள் பூஜிக்கப்பட்டு உங்கள் ராசிக்குரிய நாள், நட்சத்திரம், திதி பார்த்து தெரிவித்து உங்களுக்கு அளிக்கப்படும். விருப்பப்படுகின்றவர்கள் எங்களை அணுகி பெற்றுக்கொள்ளலாம். இனி நாம் குரு பெயர்ச்சி எவ்வாறு உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கவிருக்கின்றோம். வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி 2025 குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். நவக்கோள்களிலே முழு சுப குரு பகவான். பொன்னன், பிரகஸ்பதி, வியாழன் என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான் சுபகிரகம். அவ்வாறுபட்ட குரு பகவானுடைய பார்வை மிகவும் சிறப்பானது. குருவுடைய பார்வை என்று பார்க்கின்ற பொழுது 5, 7, 9 பொதுவாக எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை இருக்கின்றது. ராகு கேதுவுக்கு பார்வை இல்லை. மற்ற 7 கோள்களுக்கு 7ஆம் பார்வை இருக்கின்றது. இவற்றிலே குரு, சனி, செவ்வாய் இந்த 3 கிரகங்களுக்கு விசேஷ பார்வை இருக்கின்றது. அவ்வாறு குருவோடைய பார்வை 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வை விசேஷ பார்வை. பொதுவாக 5, 9 இடங்கள் திரிகோண ஸ்தானங்கள். அப்படிப்பட்ட திரிகோண பார்வையை பெற்றிருக்கின்றவர் பிரகஸ்பதி என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான். பொதுவாக ஒவ்வொரு கிரகங்களும் பல்வேறு விதமான காரகத்துவங்களை கொண்டவர்கள். இவற்றிலே குரு பகவான் பூர்வ புண்ணிய காரகன், தனக்காரகன், புத்திரக்காரகன், மேலும் புத்திக்காரகன். இப்படி இத்தகைய காரகத்துவங்களை உள்ளடக்கியவரே பிரகஸ்பதி குரு பகவான். பொதுவாக கல்லூரியிலே ஒரு ஹெச்ஓடியை கண்டு நாம் மரியாதை கொடுப்போம். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டை கண்டால் ஒரு பயம், மரியாதை இருக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டுக்கே இத்தனை மரியாதை என்றால் குரு பகவான் 4 டிபார்ட்மெண்ட், தனக்காரகன், புத்திக்காரகன், பூர்வ புண்ணியக்காரகன் மற்றும் புத்திரக்காரகன். இப்படி வாழ்க்கைக்கு தேவையான தனம், குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் அது வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை என்கின்ற புத்திரக்காரகன், அறிவு இருந்தால்தான் தனத்தை ஈட்ட முடியும் என்பதிலே புத்திக்காரகன். இந்த 3ம் அடைய வேண்டுமெனில் நமக்கு கர்ம வினை நல்வினையாக இருக்க வேண்டும். அத்தகைய பூர்வ புண்ணிய பலத்தையும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் இடம் என்கின்ற தனுசு ராசி பூர்வ புண்ணிய, அதாவது பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி மேஷராசி காலபுருஷ தத்துவத்தின் முதலாவது ராசி என்றால் அந்த ராசிக்கு 9ஆம் இடம் தனுசு ராசி.
அதே போலவே மேஷராசிக்கு 12ஆம் இடம் என்கின்ற மீனராசிக்கும் அதிபதி. மீனராசி என்பது 12ஆம் இடம் என்றால் அது மோட்சஸ்தானம். இப்பிறவியில் நாம் செய்கின்ற புண்ணியங்களுக்கு அடிப்படையில் நாம் சொர்க்கம் மோட்சம் அடைவோமா என்பதையும் தெரிவிப்பவர் குரு பகவானே. அப்படிப்பட்ட குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் யோகமாக அமர்ந்து விட்டால் நிச்சயம் அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளையும் யோகங்களையும் பெறுவார். வாழ்க்கையில் எந்த நிலையும் ஒரு தாழ்ந்த நிலைக்கு செல்ல மாட்டார். பொதுவாக ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் குரு லக்னத்தை பார்த்தாலோ, லக்னத்தில் இருந்தால் அது திக்பலம் மிக மிக அற்புதமானது. லக்னத்தில் குரு இருப்பது இல்லை, குரு லக்னத்துக்கு 7ஆம் இடத்திலிருந்து லக்னத்தை நேர்பார்வை பார்ப்பது, அல்லது 5ஆம் இடம் 9ஆம் இடத்திலிருந்து 5ஆம் பார்வை 9ஆம் பார்வையாக பார்ப்பது. எனவே உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் உங்கள் லக்னத்தில் இருந்தாலோ, அல்லது லக்னத்திலிருந்து எண்ணி வருப்புகின்ற 5ஆம் இடத்தில் இருந்தாலோ 9ஆம் இடத்தில் இருந்தாலோ நீங்கள் மிகப்பெரிய பாக்கியசாலி. அப்படிப்பட்ட குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் இவ்வாறு இருப்பது மிக சிறப்பான யோகம். மேலும் குரு எந்த ஒரு அசுப கிரகத்தை பார்வை செய்தாலும் அந்த அசுப கிரகம் செய்யக்கூடிய அசுப பலன்களையும் தடுப்பார், நற்பலன்களை செய்ய வைப்பார். குரு பார்வை கோடி நன்மை. அப்படிப்பட்ட குரு பகவான் இப்பொழுது ரிஷபராசியில் இருக்கிறார். மே மாதம் 14ஆம் தேதி அன்று மிதுன ராசிக்கு செல்கின்றார். மிதுன ராசியில் அமர்கின்ற குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்ப்பார். சுக்கிரனுடைய வீடான துலாம் ராசி சுபர் வீட்டை பார்ப்பார். தன்னுடைய 7ஆம் பார்வையாக தன் சொந்த வீடான தனுசு ராசியை பார்ப்பார். மேலும் 9ஆம் பார்வையாக அவர் கும்பராசியை பார்ப்பார். அவ்வாறு கும்பராசியை பார்க்கின்றபோது கும்பராசியில் ராகு அமர்ந்திருப்பார். மே மாதம் 19ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. அதையும் நம்முடைய பாரத் கர்மா ஹீலிங் சேனலில் தனியாக பதிவேற்றம் செய்வோம். ஆகையால் குரு பார்வை ராகுவின் மீதும் அமைகின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது குருவோடைய பார்வை துலாம், தனுசு மற்றும் கும்பத்துக்கு பதிகின்றது. அந்த இடங்களுக்குரிய ராசிக்கு உரியவர்கள் அந்த யோக பலனை, குரு பார்வை பெறுகின்ற அந்த யோக பலனை பெறுவீர்கள். அது நல்ல விஷயம். அதற்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி 2025 ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகின்றவர். மிதுன ராசியிலே 157 நாட்கள் முதலில் இருந்து இதே 2025 அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து அதிசாரமாக கடக ராசிக்கு செல்கிறார். அதாவது குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி 2025 இந்த ஆண்டிலே குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு செல்கிறார். கடக ராசியிலே ஒரு 48 நாட்கள் இருக்கிறார். மீண்டும் மிதுன ராசிக்கு வருகிறார். அவ்வாறு பார்க்கின்றபோது கடக ராசிக்கு செல்கின்றார். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் கடக ராசியில் அவர் உச்சமும் பெறுவார். அப்படி கடகராசியில் செல்கின்ற குரு பகவான் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி கடகராசிக்கு செல்கின்றவர். நவம்பர் மாதம் 11 2025 வரை நேர்கதியில் செல்கின்றார் கடகராசியிலே. அந்த கடகராசியிலே 2025 நவம்பர் 11 அன்று வக்ரம் அடைகின்றார். கடகராசியில் உச்சம் பெறுகிற குரு பகவான் சூரியனால் வக்ரம் அடைகின்றார். ஆகையால் கடகராசியில் முதல் 24 நாட்கள் நேர்கதியில் செல்கின்றவர் வக்ரம் அடைகின்றார். நவம்பர் மாதம் 11ஆம் தேதி 2025 24 நாட்களுக்கு பிறகு வக்ரம் அடைகிறார் கடகராசியிலே. அவ்வாறு கடகராசியிலே வக்ரமாகிறவர் பின்னோக்கி செல்ல ஆரம்பிப்பார். ஆகையால் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி கடகராசியில் குரு பகவான் வக்ரம் அடைந்து பின்னோக்கி மீண்டும் மிதுன ராசிக்கு செல்வார் டிசம்பர் 5 அன்று. எனவே இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் மிதுன ராசியில் முதலில் 157 நாட்கள் இருந்து அதன் பிறகு கடகராசிக்கு அதிசாரமாக சென்று கடகராசியில் ஒரு 48 நாட்கள் இருக்கிறார். மீண்டும் மிதுன ராசிக்கு வருகிறார். மிதுன ராசிக்கு டிசம்பர் 5 வருகின்ற புத பகவான் மிதுன ராசியிலே 2026 அடுத்த ஆண்டு ஜூன் 1 வரை இருக்கின்றார். ஆகையால் இந்த குரு பெயர்ச்சியிலே மிதுன ராசிக்கு வருகின்ற குரு பகவான்
இடைப்பட்ட ஒரு 48 நாட்கள் கடகராசிக்கு அதிசாரமாக செல்கின்றார். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை 2025 48 நாட்கள் அதிசாரமாக கடகத்துக்கு செல்வார். அந்த 48 நாட்கள் சிலருக்கு நன்மையாக மாறும், சிலருக்கு தீமையாகவும் அமையும். ஆகையால் அந்த 48 நாட்களையும் நீங்கள் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். குரு பயிற்சி என்பது எல்லோருக்கும் தெரிந்து ஒரு வருடம் குரு பகவான் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்வார். கடந்த ரிஷப ராசியில் அவ்வாறு தோராயமாக ஒரு வருடம் என்போம். ஆனால் இந்த ஆண்டை பொறுத்தவரை குரு பகவான் கடகராசிக்கு செல்கின்றார், ஒரு 48 நாட்கள் இருக்கின்றார். இப்பொழுது பார்க்கின்ற பொழுது இந்த மே மாதம் 14ஆம் தேதி 2025 ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாகிறார். இது 2024 மே மாதத்தில் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு சென்றார். எனவே தோராயமாக ஒரு வருடம் என்றால் 365 நாட்கள் என்று அப்படியே எடுத்துக்கொள்ளார். முன்ன பின்ன இருக்கும். சில சமயம் அதிசாரமாக குரு பகவான் இவ்வாறு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்வார். இவையெல்லாம் நாம் பதிவாக கொள்ளுகின்ற பொழுது மிக தெளிவாக சொல்ல வேண்டும் என்கின்ற கருத்து என் குருமார்கள் எனக்கு கூறியதனால் இந்த பதிவிலே நான் உங்களுக்கு தெளிவாக கூறியிருக்கின்றேன் என்று நம்புகின்றேன். ஆகையால் குரு பகவான் மிதுன ராசியில் மட்டும் இந்த பயிற்சி இல்லாமல் இடைப்பட்ட ஒரு 48 நாட்கள் கடகராசிக்கு சென்று மீண்டும் மிதுன ராசிக்கு வருவார் அன்பர்களே. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் எவ்வாறு பலாபலன்களை கொடுக்கவிருக்கின்றார், அவ்வாறு குரு பகவானுடைய பலாபலன்கள் பெறுவதன் மூலம் நன்மைகள் இருக்கிறதா, அவ்வாறு நன்மைகள் இல்லாத பட்சத்தில் நாம் அவற்றுக்கான ஒரு இறை வழிபாடு எவை, இவற்றிலே நாம் கோச்சார பலன்களை பார்க்கின்ற பொழுது கோச்சார வேதை என்பது இருக்கிறது. அந்த வேதை என்பது மிகவும் முக்கியம். ஒரு ஸ்தானங்களில் குரு பகவான் அமர்கின்ற பொழுது அசுப பலன்களை தருவார் என்றால் சில சமயங்களில் அந்த அசுப பலன்களை தருகின்ற குரு பகவானுக்கு வேதை ஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த வேதை ஸ்தானத்தில் அமர்கின்ற கிரகம் வேதகனாக தடை செய்பவனாக குரு பகவானுடைய அசுப பலன்களையும் தடை செய்வார். அவற்றையும் நம்மளுடைய பதிவிலே நீங்கள் காணவிருக்கின்றீர்கள். நம்மளுடைய பதிவிலே வாரப்பலன்கள் மிக விரைவில் தினப்பலன்களையும் நம்மளுடைய பாரத் கர்மா ஹீலிங் சேனலிலே பதிவேற்றம் செய்யவிருக்கின்றோம். இதுவரை நம்மளுடைய சேனலில் 1,65,000 சப்ஸ்கிரைபர்கள் இருக்கின்றீர்கள். அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. இனிவரும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் வரவேற்கின்றோம். நம்மளுடைய சேனல் சார்பாக இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொண்டு இனி உங்களுடைய ராசிக்குரிய குரு பயிற்சிக்குரிய பலாபலனை காணலாம் நண்பர்களே. கன்னி ராசிக்குரிய குரு பயிற்சி பலாபலங்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே, எப்பொழுதும் எல்லோரிடமும் கனிவாகவும் அன்பாகவும் பழகக்கூடியவர்கள் நீங்கள். நல்ல ஒரு நிர்வாகி, நல்ல ஆலோசனைகளை கூறுபவர்கள் நீங்கள். எந்த இடத்திலும் உங்களுடைய அறிவை மற்றவர்களுக்காகவும் பயன்படுத்துவதில் தயக்கமோ அல்லது சுயநலமோ இல்லாதவரின் நீங்கள். ஆலோசனைகள் என்று உங்களிடம் கேட்டால் நல்ல ஆலோசனைகளும் அவர்களுடைய வாழ்க்கைக்கு அவை மிகவும் உபயோகமாகவும் அவர்களுடைய வாழ்க்கைக்கு அது மிகவும் பெரிய மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆலோசனைகள் கொடுக்கக்கூடிய சிறந்த மதிநுட்பம் கொண்டவர்கள் நீங்கள். இவையெல்லாம் ஏன் உங்களிடம் மட்டும் இருக்கிறது? காரணம், உங்களுடைய ராசியாதிபதி புதன் பகவான். உங்கள் ராசியில் தான் புதன் ஆட்சியும் உச்சமும் பெறக்கூடியவர். மூலத்திரிகோணமும் கன்னி ராசி தான். அப்படி பார்க்கின்ற பொழுது கன்னி ராசியே பிறந்தவர்கள் நீங்கள். பொதுவாக சந்திரன் எந்த வீட்டில் இருக்கின்றாரோ அந்த வீடே ராசி. அந்த வீட்டில் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அதுவே உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம். ஆகையால் கன்னியிலே பிறந்த நீங்கள் உத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்திலோ அல்லது அஸ்தத்தில் 4 பாதத்திலும் அல்லது சித்திரை 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்திருப்பீர்கள். ஆகையால் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இந்த 3 நட்சத்திரங்களில் ஒன்று உங்கள் ராசி கன்னி ராசி. ஆனால் சந்திரன் மனோகாரகன். உங்கள் கன்னி ராசிக்கு லாபாதிபதி சந்திரன் 11ஆம் இடம். கன்னி ராசிக்கு 11ஆம் இடம் கடகராசி. அப்படி பார்க்கின்ற பொழுது எந்த இடத்திலும் ஒரு நல்ல ஒரு நிர்வாகியாகவும்
லாபம் பெற முடியும். லாப நோக்கிலே உங்களுடைய செயல்பாடுகள், எண்ணங்கள், குறிக்கோள்கள், மிகப்பெரிய தொழிலதிபராகவும் மிகப்பெரிய ஒரு ஆளுமைக்குள்ள ஒரு பெரிய நிறைய பேரை ஊழியர்களை வைத்து வேலை வாங்க வைக்க வேண்டும் என்கின்ற அறிவையும் கொண்டவர்கள். அதுக்குரிய ஆற்றல் திறனும் உங்களிடம் இருக்கும். சிறந்த கல்வி, பொதுவாக கணிப்பொறி, அதாவது கம்ப்யூட்டரில் புலியாக இருப்பீங்க. அப்படியெல்லாம் கன்னிராசிக்கு ஒரு சிறப்பு தன்மை இருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த இடத்தில் இப்பொழுது உங்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கிறது? குருவாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு 9இல் இருக்கிறார். ஆனால் வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி 2025 உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருந்து 10ஆம் இடத்துக்கு செல்கிறார். அதாவது ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 10ஆம் இடம். பொதுவாக குரு 10இல் அமர்கின்ற பொழுது தொழில் நாசம், குரு 10இல் அமர்கின்ற பொழுது பொருளாதார இழப்பு, தொழில் 10இல் குரு அமர்கின்ற பொழுது வியாபாரம், தொழிலில் நஷ்டம், இவையெல்லாம் ஏற்படும் என்பது ஒரு பொது விதி. இது ஒரு பொது விதி. நிறைய பொது விதியிலே இதுவும் ஒரு விதி. அப்படி பார்க்கின்ற பொழுது குரு ஜென்மகுரு என்றால் ஜென்மகுரு வனவாசம். ஆமாம், ஜென்மகுரு வனவாசம் தான், அதுவும் ஒரு விதி தான். ஆனால் அனைத்து பேரும் வனவாசம் போயிட்டுமா? இருக்காது, நிச்சயம் இல்லை. இருப்பினும் அது ஏற்படாமலே இருக்குமா? ஏற்படும். இவையெல்லாம் எப்படி தெரியுங்களா? ஒரு விதிக்கு ஒரு விதிவிலக்கு என்பது இருக்கு. ஒரு விதிக்கு ஒரு விதிவிலக்கு இருக்குது. அப்படி பார்க்கின்ற பொழுது குரு 9இல் இருந்தால் ஓடிப்போனவனுக்கு 9இல் குரு, மாட்டிக்கினவனுக்கு 5ல் சனின்ற ஒரு விதி பழமொழி இருக்கு. அது என்ன ரீசன், என்ன காரணம்? அந்த பழமொழி அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனையை செய்தவன் அவன், ஆனால் ஓடி போயிட்டான், தப்பிச்சிட்டான். அவனுக்கு 9இல் குரு. பிரச்சனையே சம்பந்தமே இல்லை, அவன் பாட்டுன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தவன் அவனை பிடிச்சிட்டு போகுது போலீஸ். அவனுக்கு என்னன்னா 5ல் சனி. அதாவது பிரச்சனை பண்ணவன் எஸ்கேப் ஆயிட்டான், தப்பிச்சு போயிட்டான். அவனுக்கு ஓடி போனவனுக்கு 9ல் குரு. பிரச்சனையே பண்ணல, உமா வேனு வேடிக்கை பார்த்து கொண்டவனுக்கு மாட்டிக்கொண்டான், அவனுக்கு 5லே சனி. சில சமயம் பார்த்தீங்கன்னா பொய் வழக்குகள், பொய் புகார்களால் ஒருத்தங்க மாட்டிப்பாங்க. அப்படின்னு பார்க்கும்போது உண்மை தானே, அதெல்லாம் நடக்கிறது தானே. இப்பொழுது பேப்பரில் பார்க்கும்போது பின்னால் அது பொய்யான வழக்கு, பொய்யான புகார் என்பது கண்டுபிடிக்கப்படுகிறது எப்பொழுது? நீதிமன்றத்துக்கு சென்ற பிறகு. ஆனால் நீதிமன்றத்துக்கு செல்வதற்கு முன்னதாக ஏற்படக்கூடிய அவமானங்கள், இது ஜோதிடத்திற்கான விதி. இதுக்காக இப்பொழுது அதை விரிவாக பேச. ஆகையால் இந்த இடத்தில் 9இல் குரு இருக்கும் போதெல்லாம் எல்லாம் கோடீஸ்வரனாக விட்டாமாம்? இல்லை. இங்கு 10க்கு வருகிறார் குரு பகவான். 10இல் குரு அமர்கின்ற பொழுது பாதிப்பை கொடுக்கக்கூடியவர் தான். 10இல் குரு அமர்கின்ற பொழுது பாதிப்பை கொடுக்கக்கூடியவர் தான். பொதுவாக அந்த குரு தனித்திருந்தால் அது அவதிதான். பொதுவாக ஒரு ஜாதகத்தில், ஜனன ஜாதகத்தில் குரு தனியாக இருக்கக்கூடாது. எந்த கிரகத்துடைய பார்வையாவது இருக்க வேண்டும். எந்த கிரகத்தோடு சேர்க்கை இருப்பது நல்லது. குரு செவ்வாய் சேர்க்கை, குருமங்கள யோகம், குரு சந்திர சேர்க்கை, குரு சந்திர யோகம், கஜகேசரி யோகம் என்று ஏதாவது ஒரு யோகம் குருவால் ஏற்படும். சந்திரனாலும் அதிக யோகங்கள் ஏற்படும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த இடத்தில் 10இல் குரு வருவது பலமில்லாத ஒரு நிலை. உங்கள் ராசிக்கு ஏற்கனவே 7ல் சனி, ஆனால் சனியால் பாதிப்பு இல்லை. ஏனென்றால் 6ல் ராகு வரும்போது சனியால் பாதிப்பு இல்லை. இங்கு குரு 10இல் இருக்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் ரிஷப ராசியில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கின்ற பொழுது பாதிப்பு இல்லை. அது கோச்சார வேத அடிப்படை. இருப்பினும் அது சில மாதங்கள் மட்டுமே இருக்கும், ஆண்டுக்கோள்களை வயும் வரவில்லை. எனவே இங்கு குரு பயிற்சி வந்த பிறகு சுக்கிரன், சூரியன் அப்படிங்கிற செவ்வாய் அப்படின்ற ஒரு இணக்கம்னா செவ்வாய் வரத்துக்குள்ளே குரு பயிற்சி ஆயிரும். ஏன்னா செவ்வாய் இப்போதைக்கு உங்களுக்கு கடகத்தில் தான் இருக்கார். ஆகையால் இந்த நேரங்களில் பார்க்கின்ற பொழுது குரு 10இல் இருக்கின்ற பொழுது பாதிப்பை கொடுக்குமா? அது இருக்கிறது என்பது ஒரு புறம். ஆனால் மறுபுறம் விதிவிலக்கு என்பது இருக்கிறது. அது என்னவென்று பார்க்கின்ற பொழுது குரு பொதுவாக புதனோட வீட்டில் அமர்கின்ற பொழுது தன் பலத்தை இழந்து விடுவார். அவர் புதனாக செயல்படுவார். அதற்கு காரணம் குரு இருக்கின்ற வீடு இப்போ மிதுனம் என்றால் மிதுனத்துக்கு 7ஆம் வீடு தனுசு, குருவோடைய வீடு. அது ஒரு கேந்திரம் மிதுனத்துக்கு. குருவுக்கு மிதுனத்துக்கு 10ஆம் வீடு மீனம், அது குருவோடைய மற்றொரு வீடு, அதுவும் ஒரு கேந்திரம். பொதுவாக சுபகிரகங்கள் கேந்திரத்தில் அமர்கின்ற பொழுது கேந்திராதிபத்திய தோஷம் என்கின்ற தோஷத்தை அடைவார்கள். பொதுவாக உங்களுடைய ஜனன ஜாதகத்திலும் குரு சுபகிரகங்கள் குரு, சுக்கிரன் மற்றும் புதன் இவங்கெல்லாம் கேந்திரத்தில் தனித்து இருந்தால் அதுதான் கேந்திராதிபத்திய தோஷம். சந்திரனுக்கு சுபகிரகம்னு சொல்ல முடியாது, ஏன்னா பலர்பரிலையும் வருவார், தேய்பரிலையும் வருவார். ஆகையால் குரு சுக்கிரன், குறிப்பாக குரு சுக்கிரன் அவர்கள் கேந்திரத்தில் இருக்கின்ற பொழுது கேந்திராதிபத்திய தோஷம். உங்கள் ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் 7ல் இருந்தால் அது கலத்திர தோஷம். காரகோ பாவனாஸ்தி, கலத்திர காரகன் கலத்திரஸ்தானத்தில் இருப்பான்.
அதே உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் குரு இருந்தால் காலதாமத திருமணம், சிலருக்கு திருமணமே நடைபெறாது. ஏன்னா குரு 7 கேந்திரத்தில் இருக்கார். அப்படி கேந்திராதிபத்திய தோஷத்தை அடையக்கூடியவர்கள் குரு மற்றும் சுக்கிரன். அப்படி பார்க்கின்ற பொழுது குரு இருக்கின்ற வீடான மிதுனத்துக்கு 7ஆம் வீடு தனுசு கேந்திரம், கேந்திராதிபத்திய தோஷம். அதே மாதிரி மிதுனத்துக்கு 10ஆம் வீடு மீன ராசி, அதுவும் குருவோடைய 10ஆம் வீடு கேந்திரம். ஆகையால் குரு மிதுனத்துக்கு வரும்போது தன் பலத்தை இழந்து புதனாகவே செயல்படுவார். ஏனெனில் புதன் ஆஞ்சநேயரை குறிக்கக்கூடியவர், குருவோ ராமரை குறிக்கக்கூடியவர். அப்படி பார்க்கின்ற பொழுது குரு என்பவர் ராமர் என்றால் ராமருக்கு எப்படி சிவனாக அவதாரம், சிவனே அவதாரம் எடுத்து ஆஞ்சநேயர் அவதாரம் எடுத்தவர் அனுமன் சாலிசாவை கேட்டிங்கன்னா தெரியும். அப்படி பார்க்கணும் அந்த குரு புதன் என்பவர் அனுமனை குறிக்கக்கூடிய. ஆகையால் கன்னிராசியில் பிறந்த நீங்கள் புதனுடைய ராசினா உங்கள் பலம் உங்களுக்கு எப்பொழுதுமே தெரியாது. உங்கள் பலம் உங்களுக்கு எப்போதுமே, நீ யாருனா ஒருத்தவங்க நீ இது செஞ்சிருவேன்னு அதனால தான் உங்கள் நண்பர்கள் உங்களால் ஆதாயம் அடைகிறார்கள். ஏன்னா நீங்கள் நமக்கு செய்ய முடியுமா செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சே விட்டுருவீங்க டைமு. ஆனால் உங்கள் நண்பர்கள் இதை செஞ்சு கூட அப்படின்னு சும்மா டக்குன்னு செஞ்சு கொடுத்துருவீங்க. ஆகையால் தான் உங்கள் பலம் உங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் மகா பலசாலி. ஆகையால் தான் எப்பொழுதும் கன்னிராசியிலே பெற்றவர் தினமும் அனுமன் சாலிசாவை கேட்பது மிக மிக நல்லது. இப்பொழுது 7லே சனியும் இருப்பனால் அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேளுங்கள், உங்கள் பலத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். உங்கள் பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவர்கள் நண்பர்களுக்கு தான் அதிக ஆதாயம். அதனால தான் நான் கலைஞர் டிவியில் வா தமிழா வா நிகழ்ச்சியிலும் அதை தான் கூறிட்டேன். கன்னிராசியை பற்றி பேசும்போது நண்பர்களுக்கு ஆலோசனை கூறுவை தவறுங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு. எனவே இப்பொழுது 10ல் அமர்கின்ற குரு புதனாக செயல்படும். உங்களுக்கு புதன் 10ல் இருக்கிற மாதிரி பொதுவாக கோச்சார ரீதியாக புதன் 10ல் இருப்பது யோகம். எனவே பாருங்கள் நண்பர்களே, கமெண்ட்டில் கூட போடுங்க. இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு கூட எப்படி இருக்கும். 10ல் வர புதன் கன்னிராசிக்கு யோகத்தை தான் செய்வார். ஆனால் இங்கே சனி பிரச்சனை இருக்குது. சனி இந்த மே 19 வரைக்கும் நீங்கள் ராகு கேது பேச்சுருக்கும் பாருங்கள். அப்புறம் ராகு கேது 6ல் ராகு வந்த பிறகு சனியாலையும் பிரச்சனை இல்லை. எனவே குரு உங்களுக்கு 10ல் வருகின்ற பொழுது அவர் புதனாக செயல்படுகின்ற யோகம் உங்களுக்கு நன்மையைத்தான் செய்யும். பிரச்சனைகள் நிச்சயம் செய்யவே செய்யாது. நன்மைகள் குறைந்த அளவாக உங்கள் தசாபுத்தியில் அளவோடு, ஏன்னா கோச்சார பலம் என்பது 30-40% தான், முழு 100 பலனும் கிடையாது. அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு நிச்சயம் குருவால் கெடுபலன்கள் இல்லை. அப்படி பார்க்கின்ற 10ல் அமர்கின்ற குரு உங்களுக்கு அவர் பார்வை செய்கின்ற இடங்கள், குரு பார்வை கோடி நன்மை. பொதுவாக 10ஆம் இடம் தொழில், ஜீவனம், ஸ்தானம், கர்ம தசம கேந்திரம், கர்மஸ்தானம். ஆகையால் இந்த நேரத்தில் உங்களுக்கு 10ல் அமர்கின்ற குரு உங்களுடைய தொழில் வியாபார உத்தியோகத்தில் யாருக்கும் நீங்கள் முடிவுகள் எடுக்கின்ற பொழுது நல்ல ஒரு ஆலோசனைகள் முடிவு செய்கின்ற பொழுது முன் யோசனையோடும் செயல்படுங்க. ஏற்கிற தொழில் வியாபாரத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது, உத்தியோகத்தில் இருக்காது. ஆனால் புதிதாக வேலை தேடுகிறோம், இல்லை இருக்கிற வேலையை விட்டுட்டு நான் புதுசாக வேலை தேடணும், ரொம்ப ரொம்ப கவனம் வேணும். அதையும் நான் சொல்லிடணும் இல்லையா? ஏனென்றால் இப்போ இருக்கிற வேலையில் நீங்கள் பாட்டுன்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டு, ஏன்னா சனி வர 7ல் இருக்காருங்களா, இவங்க ராசியை பண்ணால் டக்குன்னு என்ன வார்த்தையை விட்டுட்டு நீங்கள் என்னுடைய குவாலிஃபிகேஷனுக்கு, என்னுடைய சிவிக்கு, என்னோடய குறிக்கிலோமீட்டருக்கு, என்னுடைய ப்ரொஃபைலுக்கு எல்லாமே கிடைக்கும்னு நினச்சிட்டு வேலையை விட்டிங்கன்னா அப்புறம் கிடைக்கிறதுக்கு போதும் ஆயிரும். இப்போலாம் இப்போ செலவே கைக்கு மீறி நம்ம செலவு இருக்குது. எனவே இருக்கிற வேலையில் கொஞ்சம் அமைதி, பொறுமை, உங்களோட மேலதிகாரிகளும் பணிவை காட்டுங்கள். மேலதிகாரி மீது மதிப்பு மரியாதை, அவர்கள் சொல் பேர்ச்சி கேட்குங்கள் உத்தியோகத்திற்கு. எனவே எல்லாம் துறை ரீதியாக பார்க்கலாம். எனவே இந்த நேரத்தில் நம்ம குரு பார்வையை பார்ப்போம். முதல்ல குரு பார்வை என்று பார்க்கின்ற உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமாகப்பட்ட துலாம் ராசி 10ல் அமர்கின்ற குரு பார்ப்பார். தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்கிறார். பொதுவாக குரு தனக்காரகன், புத்திக்காரகன், பூர்வ புண்ணியக்காரகன், புத்திரக்காரகன், இத்தனை டிபார்ட்மெண்ட் குருக்கிட்ட இருக்குது. புத்திக்காரகன், பூர்வ புண்ணியக்காரகன், தனக்காரகன் மற்றும் புத்திரக்காரகன் என்ற 4 டிபார்ட்மெண்ட். ஒரு டிபார்ட்மெண்ட் சமாளிக்கிறது பெருசுனா இவர் 4 டிபார்ட்மெண்ட்டை குரு பகவான் வச்சிருக்காரு. அதனால தான் குரு முக்கியம் அப்படின்னு பார்க்குறோம். எனவே இந்த 2ஆம் இடம் தனஸ்தானத்தை குரு பார்ப்பதனால் தனயோகம், பண வரவு மிக நன்றாக இருக்கும். அந்த இடம் பலம் பெறுனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், குடும்பத்துடைய ஆதரவு நன்றாக இருக்கும். நல்ல ஒரு கணவன் மணி உறவிலே குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். இருக்கிற இடம் குடும்பத்தில் எந்த விதத்திலும் ஒரு சூறாவளி வீசுவதோ, அடைமழை பெய்வதோ மற்றும் நல்லது கடும் வெயில் அடிக்கின்ற சூழ்நிலைகளோ இது எதுவுமே இயற்கைக்கு அதிகமாக இருந்தது. எந்த இயற்கையில் எதுவுமே அதிகமானால்தான் அமிர்தமும் அளவுக்கு மீறினால் விஷம் என்போம் இல்லையா? அது போலவே குடும்பத்தில் அமைதியும் தென்றல் வீசக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இந்த காலகட்டங்களில் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது குரு தன்னுடைய 7ஆம் பார்வையை தன் சொந்த வீடான தனுசு ராசியை பார்க்கிறார். குரு உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தன் சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்துக்குரிய நட்சத்திரம் மிதுன ராசியில் இருக்குது. குரு அதுக்கப்புறம் துலாம் ராசியை பார்க்க, துலாம் ராசி உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் வீடு, அங்கே விசாகன்ற குருவோடைய நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் தனுசு ராசி 7ஆம் பார்வையாக பார்க்குறா, அவங்க ராசிக்கு 4ஆம் இடம், அது குருவோடைய சொந்த வீடு.
அப்படி பார்க்கும்போது தனுசு ராசி பலம் பெறுகிறது. 4ஆம் இடம் வீடு, மனை, வாகனம், தாயார், இந்த இடங்களும். ஆகையால் நீங்கள் என்றைக்கோ வாங்கின நிலத்துக்கு இன்றைக்கி உங்களுக்கு பெரிய அளவில் அது ஒரு லாபமான ஒரு விற்பனைக்கு வரக்கூடிய வாங்கக்கூடிய ஆள்கள் உங்களை தேடி வருவாங்க. அது 2ஆம் இடத்தையும் பார்க்கணும், அந்த இடத்த விற்கிறதுனால உங்களுக்கு நல்ல தனயோகம் கிடைக்கும். என்றைக்கும் வாங்கி போட்டு மண்ணில் காசை போட்டு அது என்றைக்கா இருந்தாலும் தங்கம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆகையால் இது என்றைக்கோ மண்ணில் நீங்கள் எதனால் வந்து ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை அடைவீர்கள். நீங்கள் எந்த ஒரு மண்ணில் நீங்கள் என்றைக்கோ போட்ட காசு இப்போ உங்களுக்கு இரட்டிப்பாக 10 பணங்காக உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. நான் அம்மாவால் நல்ல ஒரு அன்பு, பாசம், ஆதரவு இருக்கும். மேலும் உயர்கல்வி படிக்கிறவர்களுக்கு யோகம், கல்வி புத்திக்காரகன் குரு 4ஆம் இடம் உயர்கல்வியை கொடுக்கக்கூடியது. உயர்கல்வியிலே யோகம் நல்லா இருக்கும். எனவே இந்த இடத்தில் 4ஆம் இடத்துக்கு போகிற ரியல் எஸ்டேட் மட்டுமல்ல, இந்த வாகனங்கள் வாங்கிறது, விற்கிறது போன்றவற்றிலும் உங்களுக்கு நல்ல யோகம் இருக்கும். வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம், வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம், தனலாபத்தில் நீங்கள் வந்ததுன்னா பணம் வரவுனா 7 கனி இருக்கார், 7 கண்டக சனியாக இருக்கார். அடுத்த சனி பயிற்சி வரும்போது மீனராசிலேருந்து மேஷத்துக்கு போனாலும் அஷ்டம சனி, அது மனசில் வச்சுக்கோங்க. இப்போ 2.5 வருஷம் மார்ச் 29 7 சனி, அப்புறம் சனி மேஷத்துக்கு போகும்பொழுது அது 8 சனி. எனவே பணம் வந்ததுன்னா நீங்கள் அது சேமிப்பாக வைக்காதீங்க, கரைச்சிடுவார் சனி பகவான். அதை நேராக மண்ணில் போட்டுருங்க. இல்லைன்னா மண்ணில் போட்டது இப்போ விற்கிறாம இருந்தால் வாங்கினாலும் இன்னொரு இடத்துல மண்ணில் போடணும். அப்படி ஒரு மனசில் வச்சுக்கோங்க. ஆகையால் 4ஆம் இடம் பலம் பெறுவதனால் இந்த மாதிரியான ஒரு புதிய வாகனம், வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் இவையெல்லாம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமாகப்பட்ட கும்பராசியை பார்ப்பார். கும்பராசியிலே ராகு இருப்பார். எப்படி மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி ஏற்படுகிறது. மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி ஏற்பட்டாலும் மே 19ஆம் தேதி ராகு கேது பயிற்சி வந்து விடுகிறது. ராகு உங்களுக்கு 6ல் வரார். 6ல் வர ராகு முழுமையாக யோகத்தை தருவார் என்றால் ராகுவை குருவும் பார்க்கிறார். ஆகையால் ராகு மிகவும் பலம் பெறுவார். எனவே 6ஆம் இடம் ருண ரோக சத்ருஸ்தானம், எதிரிகள் இல்லாத, எதிரிகளை வெல்லக்கூடிய அத்தனை திறமையும் உங்களிடம் ஏற்படும். எந்த இடத்துலையும் உங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு செல்வாக்கு உயரம். 6ஆம் இடத்தில் அமர்கின்ற ராகுவை குரு பார்ப்பதினால். ஆகையால் இந்த நேரத்தில் உங்களுக்கு உங்கள் குரு பார்வை பெறுகின்ற 6ஆம் இடம் கும்பராசி மிகவும் பலம் பெறுவதினால் கடன் அடையக்கூடிய யோகம். எந்த இடத்திலும் உடல்நல பாதிப்புகள் இதுவரை இருந்தால் அந்த உடல்நல பாதிப்புகளிலிருந்து வெளியே வருவீங்க. 6ஆம் இடம் சிறப்பு பெறுகிறது. இது வரைக்கும் 6ஆம் இடத்துல சனி இருந்தார். 5ஆம் இடத்துக்குரிய சனி 6ல் இருந்தார். 6ல் சனி பணத்தை கொடுப்பார், ஆனால் அதே சமயத்தில் இறைச்சலும் கொடுப்பார். காரணம் 5ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டு 6ல் அவர் ஆட்சியாக இருக்கார். எனவே இப்போ 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால், 6ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் ஆரோக்கியத்தில் மிக சிறப்பை கொடுக்கும். ஆகையால் இவையெல்லாம் உங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய யோகமான விஷயம். அதே சமயத்தில் நீங்கள் உத்திரம், அஸ்தம், சித்திரையில் பிறந்தவர்களுக்கு நிச்சயம் ராகு தசை மத்திம வயதில் இருக்கின்றவர்கள், ஒரு 40 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் குரு தசை தான் நடக்கும். ஆக அந்த குரு தசை நடக்கிறவங்க, குரு தசையில் இருக்கிறவங்க, இல்லை அஸ்தம் சித்திரையில் பிறந்தவங்களுக்கு சின்ன வயசுலேயே குரு தசை முடிஞ்சு சனி தசை கூட வந்திருக்கலாம். ஏன்னா சித்திரைன்னா செவ்வாய் தசை, செவ்வாய் தசையில் அதுக்கப்புறம் ராகு தசை ஒரு 18 வருஷம், குரு தசை 16 வருஷம். அப்போ அது 18 ஒரு 16 28 34 ஸோ 30. அப்போ கூட உங்களுக்கு ராகு தசை குரு தசை சீக்கிரமே முடிஞ்சிடும். அப்புறம் சனி தசை தான் வரும், அது சித்திரையில் பிறந்தவங்களுக்கு. ஆகையால் தற்பொழுது குருதசை நடந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு குருதசையில் சுக்கிர புத்தி, புதன் புத்தி, சனி புத்தி போன்ற புத்திகள் நடந்து கொண்டிருந்தால் மிகப்பெரிய நன்மைகள், மிகப்பெரிய யோகங்கள் இருக்கும். அதே சமயத்தில் குருதசையில் செவ்வாய் புத்தி குருதசையில் இருந்தால் தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு நிச்சயம் உங்கள் நட்சத்திரம் எனக்கு நீங்கள் கேட்குறவங்களோட நட்சத்திரம் எனக்கு தெரியாது இல்லையா. ஆகையால் சித்திரையில் பிறந்தவங்களுக்கு ராகு தசை வந்துடும் சின்ன வயசுலேயே, அதாவது 4 வயசுலேயே வந்துடும். அதுக்கப்புறம் குருதசை. ஆனால் உத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உத்திரம் பிறந்தவங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு குருதசை நடக்கும் ஒரு 40 வயசுக்கு மேலே. அதுக்கப்புறம் அஸ்தத்தில் பிறந்தவங்களுக்கும் நிச்சயம் குருதசை ஒரு 35 வயசில் இருக்கிறவங்களுக்கு நடக்கும். எப்படி பார்த்தாலும் குருதசைன்னு உங்கள் வாழ்க்கையில் வந்துடுங்க. அப்படி குருதசை வாழ்க்கையில் சின்ன வயசுலேயே ஒரு முக்கியமான ஒரு 30 வயசுக்குள்ளேயே முன்னாலையும் பின்னாலையும் வந்துடும். எப்படியும் குருதையை சந்திக்கிறவர்களுக்கு அந்த குருதசையில் சுக்கிர புத்தி, புதன் புத்தி மற்றும் சனி புத்தி இருந்தால் நிச்சயம் இந்த குரு பயிற்சியில் மிகுந்த யோகத்தை பெறுவீர்கள். குறிப்பாக குருதசையில் புதன் புத்தி, அடுத்தது சுக்கிர புத்தி. ஏன்னா சுக்கிரனுடைய வீடான தனஸ்தானத்தை குரு பார்க்குறார். அதுக்கப்புறம் ஏன் சனி புத்தியை சொல்லணும்னா சனியோடைய வீடான கும்பத்தையும் பார்க்குறார். அதே சமயம் புதன் புத்தி ஏன் சொல்லணும்னா புதனுடைய வீட்டிலேயே குரு இருக்கார். ஆகையால் குருதசையில் புதன் புத்தியோ சுக்கிர புத்தியோ அல்லது சனி புத்தியோ நடந்தால் இந்த சனி சுக்கிரன் உங்களுக்கு யோகாதிபதி நிச்சயம் இந்த குருதசை, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு யோகம் தாங்க.
கன்னிராசி என்பதில் உங்களுக்கு யோகம்தான். எனவே இவற்றில் என்ன நடக்குது என்பதை பாருங்கள், அதுவும் முக்கியம். எனவே பார்வைகளை பார்த்தோம், 2ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடம் மற்றும் 6ஆம் இடம். இனி துறை ரீதியாக எப்படி இருக்கு? முதல்ல தொழில் வியாபாரி என்பதில் 10ல் குரு இருக்கார். 10ல் குரு இருக்கிறதுனால பொதுவாக 10ல் குரு என்றால் பொருளாதார ரீதியாக தொழில் வியாபாரத்தில் நஷ்டத்தை கொடுப்பார். இங்கே புதன் செயல்படுவார். இது ஒரு புறம் நமக்கு வந்து நல்ல ஒரு விஷயம். என் குருமார்கள் கூறியது தான் நான் கூறுகிறேன். நானா ஒரு உங்களுக்கு சொல்லலை, இது என் குருமார்கள் எனக்கு கூறியது. மகரிஷி தயானந்த ஜோதி என்பவர் ஜோதிட ஞான சிந்தாமணி என்கின்ற ஒரு அற்புதமான நான் ஜோதிடம் கற்றுவமெல்லாம் கம்ப்யூட்டர்லாம் கிடையாதுங்க. பால ஜோதிடம் என்பது வித்வான் வே லட்சுமணன் ஐயா ஜோதிட பிதாமகர் வித்வான் வே லட்சுமணன் அவருடைய மாதம் இருமுறை வரும். அது வந்து பால ஜோதிடம். உங்கள் நல்ல காலம்ன்றது புலியூர் பாலு அவர் எழுந்தது. அவங்களாம் இப்போ இல்லை, இறந்துட்டாங்க. மகரிஷி தயானந்த ஜோதிடவர் ஞான சிந்தாமணி அது ஒன்று. அந்த காலத்தில் நான் சொல்கிறது 96ல், அந்த காலத்திலே அந்த புக்கோடைய விலையே 20 ரூபா. இன்றைக்கெலாம் யோசிச்சு பாருங்கள், அந்த விலை 96ல் 20 ரூபா. என் தந்தையார் வாங்கி கொடுப்பார். அதெல்லாம் படிங்கன்ட்டு ஆர்வமோடு படித்தது நான். அதனால் என் குருமார்கள் எனக்கு வழிகாட்டியது இதெல்லாம். ஆகையால் ஆர்வமே ஜோதிடம். ஜோதிடத்தில் எனக்கு குருமார்கள் 10ல் குரு. ஆனாலும் தொழில் வியாபாரத்தில் இருக்கும் நண்பர்களை பொறுத்தவரை நான் கூறுவது என்னவெனில், பெரிய முதல்கள் புதிதாக தொழில் துவங்குவது வியாபாரம் துவங்குவது ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கணும். மற்றபடி இருக்கின்ற தொழில் நிச்சயம் தனம் யோகம் இருக்கிறது. பொருளாதார ரீதியாக எந்த பாதிப்பும் இல்லை. இது குருவால் தான். 7ல் சனியும் இருக்கிறார் என்பதை கவனித்து ராகு 6ல் வந்த பிறகு மே 19 உங்களுக்கு சனி 7 வருஷம் ராகு கேது பயிற்சி வரை 7ல் இருக்கிற சனி கோச்சார வேதை அடிப்படையில் 7ல் சனி இருக்கும்போது 6ல் ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை. ஆகையால் இந்த பதிவை இப்பொழுது கேட்குறவங்க மே 19 வரை நிதானம் பொறுமை, அதாவது ராகு கேது பயிற்சி வரை. குரு உங்களுக்கு 10ல் வந்தால் எந்த பெரிய முடிவும் மே 19க்கு அப்புறம் எடுங்க. எனவே அதுவரை கவனம் வேண்டும். இந்த நேரத்தில் உங்கள் தொழில் வியாபாரத்தில் பெரிய முடிவு புதிதாக தொழில் துவங்குவதோ வியாபாரம் ஜாதகம் பதம். ஆனால் இதுக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கிற தொழில் வியாபாரத்தில் பெரிய அளவில் பாதிப்புகள் எவையும். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது நான் ஏற்கனவே கூறியவாறு தான் இருக்கிற வேலையிலே விட்டு பறந்து விடலாம். எனக்கு வாசலிலே எல்லாமே நிற்கும், எனக்கு கைகள் நயம் கட்டி நிற்பாங்க என்று வேலையை விட்டுவிட வேண்டாம். இருக்கிற வேலையில் பொறுமையும் நிதானமும் மற்றும் உங்களுடைய முழுமையான ஈடுபாட்டையும் இருக்கின்ற வேலையில் காட்டுங்கள். கவன சிதறல்கள் நண்பர்களால் ஏற்படும். மற்றவர்கள் சொல் பேச்சை கேட்பீர்கள். 7லே சனி இருப்பதும் நீங்கள் ஏற்கனவே கன்னிராசி, மற்றவர்களுக்கு உதவுவதில் நீங்கள் மிகப்பெரிய ஆள். அப்படி பார்க்கும் பொழுது நண்பர்கள் பேச்சை கேட்டு இது இல்லைன்னா என்ன நண்பா, இது இல்லைன்னா என்ன ப்ரோ, இன்னொரு வேலையை பார்த்துலான்னு சொல்லி வேலையை விடக்கூடாது. அது என்னுடைய அன்பு கட்டளை. இந்த நேரத்தில் இவை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி இருக்கின்ற வேலையை எந்த வச்ச பிரச்சனையும் இல்லை. அந்த வக்ரகாரங்களில் குரு வருகின்ற பொழுது நிச்சயம் பதவி உயர்வும் இருக்குது. அது எப்போ வக்ரம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் 11லிருந்து குரு வக்ரம் ஆவார். மார்ச் 11 2026 வரைக்கும் அந்த காலங்கள் உங்களுக்கு நன்மையான காலங்கள், பதவி உயர்வு. அது வரைக்கும் இருக்கிற வேலையில் அமைதியாக இருங்க. இந்த 2025 நவம்பர் 11 இருந்து அடுத்த 2026 மார்ச் 11 வரைக்கும் இந்த நவம்பர் 12 அந்த மாதங்களை இன்றைக்கி பண்ணுங்க, டைம் போயிட்டே இருக்குது. அப்படி பார்க்கும்போது அந்த காலங்கள் உங்களுக்கு நன்மையான காலம். அடுத்ததாக பெண்களுக்கான பலன்கள். முதலில் திருமணமான சகோதரிகள். இங்கே 7ல் சனி இருக்கிறது, 10ல் குரு இருக்கிறனால் கணவன் மணி உறவில். ஏனென்றால் சனி 7ல் இருக்கிறதும் சனிக்கு அந்த வீட்டுக்கு அதிபதி குரு 10ல் இருக்கிறனால் கணவன் மணி உறவிலே கொஞ்சம் நிதானம் பொறுமை அன்பு காட்ட வேண்டும். சின்ன விஷயங்களில் நீங்கள் அவங்களுக்கு ஏட்டிக்கு போட்டால் பேசுவீங்க, அவர் சொல்கிறதுக்கு எதிரான ஒரு கருத்துக்களை சொல்வீர்கள். ஏனென்றால் நீங்கள் அறிவாளி. ஆகையால் கொஞ்சம் பொறுமை காட்டுவது, விட்டு கொடுத்து செல்வது. குடும்பத்தில் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம், அவற்றில் எந்த விதத்திலும் பிரச்சனைகள் இல்லை. உடல்நலத்திலும் ஆரோக்கியம் இருக்கும். கணவன் மணி உள்ள சின்ன பிரச்சனைகள் அதிகமாகும். அது சின்ன பிரச்சனையை அதிகப்படுத்துவீர்கள். அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக திருமணம் ஆகாத சகோதரிகள் பார்க்கல குருபலம் இல்லை. சுக்கிரனும் சனியும் 7ல் இருக்கார். எனவே திருமண முயற்சி இந்த குரு பேச்சு உங்களுக்கு சாதகமாக இல்லை. இருந்தாலும் உங்கள் ஜாதகம் சாதகமாக இருந்தாலும் நான் ஒன்று கூறுவேன், வேறு நட்சத்திர பொருத்தம் பார்க்கக்கூடாது. என்னென்னு கன்னிராசி 7ல் சனி, அப்புறம் 8ல் சனி வரார். குரு இப்போ 10ல் இருக்கார், அவர் 1 வருஷம் இருக்கார். ஏன்னா அப்படி ஒரு பொருத்தம் வரா மாதிரி, நல்ல வரன் வரா மாதிரி இருக்குது. பெற்றோர்கள் நல்ல வரன் அப்படின்னு ஜாதகத்தை பார்த்துக்கணும். விருப்பப்பட்டால் என்னை அணுகலாம். ஜாதகத்தை சாதகமாக இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, குருதசை சனி புத்தி புதன் புத்தி சுக்கிர புத்தி இருந்தால் நிச்சயம் நடக்கும்.
அப்படின்ற உண்மை இருக்கிறது. அடுத்ததாக கலைத்துறைக்கு கன்னிராசிக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. இந்த நேரம் 10ல் குரு 7ல் சனி சாதகமில்லை தான். கலைத்துறையிலே கவனம் வேண்டும். பெரிய முதலீடுகள் செய்வது இதெல்லாம் இந்த காலங்களிலே நீங்கள் பெரிய அளவிலே முதலீடுகள் போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கவங்க ஒரு சொந்த படம் எடுக்கலான்னு ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணி நீங்கள் நடிக்கிறதோ இல்லை டேரக்டர் சொந்த படம் எடுக்கலாம் அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் கலைத்துறையை பொறுத்தவரை இந்த காலம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். திருநள்ளாறு சென்று வருவதும் ஆலங்குடி செல்வதும் நல்லது. வியாழக்கிழமை அசைவ உணவு வேண்டாம். சித்தர்கள் வழிபாடு செய்வது நல்லது. அடுத்ததாக அரசியல். பொதுவாக கன்னிராசிக்கும் அரசியலுக்கும் தொடர்பு இல்லை. சூரியன் விரையாதிபதி இருந்தாலும் அப்படி உங்களுக்கு சிம்ம லக்னம் கன்னிராசின்னா இருக்கலாம். மேஷலக்னம் கூட உங்களுக்கு மேஷலக்னம்லாம் இருக்கலாம். இருந்தாலும் இந்த நேரத்தில் அரசியலிலே அப்படி இருக்கின்றவர்களுக்கு பெரிய இழப்புகள் பதவி இழப்புகள் போன்றவர்கள் ஏற்படும். ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். மக்கள் ஆதரவும் குறையும். அடுத்ததாக மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்றவர்கள் 10ல் இருக்கின்ற குரு கல்வியில் உயர்கல்வியில் யோகத்தை கொடுப்பார். கல்வியை கெடுக்க மாட்டார். குரு 10ல் இருப்பார். 2ஆம் இடம் என்ற கல்வி ஸ்தானத்தையும் பார்க்கலாம். ஏழாம் பார்வையாக நான் 4ஆம் இடம் உயர்கல்வி ஸ்தானத்தையும். எனவே கல்வியை குருவால் உங்களுக்கு எந்த விதத்திலும் கல்வியில் கெடுதல் இல்லை, நன்மைகள் தான் இருக்குது. கல்வியில் அதிக யோகம் இருக்குது. இதுவே கன்னிராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம் மற்றும் பிறந்த இடத்தின் அடிப்படையில் லக்னம், அந்த லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோகங்கள் அறிய வரும். ராசி என்பது மதி, லக்னம் என்பது விதி. விதி சரியில்லைனா தான் மதியப்பார் என்ற என்னுடைய குருமார்களும் முன்னோர்களும் சித்தர்களும் கூறியிருக்கிறார்கள். விதி சரியில்லைன்னா லக்னம் சரியில்லைனா தான் ராசியை பார்க்கணும். ஆகையால் இங்கே விதி உங்களுக்கு எப்படி இருக்குது என்பது உங்களுடைய ஜனன ஜாதகம் தான் தெரிவிக்கும். அவை உங்களுக்கு தகுந்த ஜோதிடம் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் என்னிடம் ஜோதிட பலன்கள் பார்க்க விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலும் வளர்க்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்புக்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்பும் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் திருக்குறளும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இந்த குரு பேச்சில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. வணக்கம்.